ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ரமா. வெல்கம் பேக் டு இந்தியன் கிச்சன் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நான் ஏற்கனவே மாங்காய் ஊறுகாய் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஏகப்பட்ட வரவேற்பு. அவ்வளோ பேர் அவ்வளோ சப்போர்ட்டிவாக மோட்டிவேட்டிங்காக எனக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருக்குது அப்படின்னும் நீங்கள் எனக்கு கமெண்ட் எழுதியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி வீடியோவில் இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கடுகு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது நல்ல ப்ரிசர்வேட்டிவாக இருக்குங்க. அதே மாதிரி 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. இதை இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக பவுடராக அரைச்சிக்கோங்க மிக்சியில். இன்றைக்கி நான் இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் பண்ணுறதுக்கு 1 கிளிமூக்கு மாங்காய் எடுத்துருக்கிறேன். இது கிட்டத்தட்ட 1/4 கிலோ அளவு இருக்குதுங்க. இது அப்படியே தோலோட உங்களுக்கு பிடிச்ச சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் நம்ம செஞ்ச உடனே சாப்பிட்லாம். வருஷம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. நான் இப்போ இந்த அளவுக்கு சைஸில் கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மாங்காயை ஜாரில் பிடிக்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ அது கூடவே 1 கப் அளவுக்கு, அதாவது கிட்டத்தட்ட 50 கிராம் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது தனி மிளகாய் தூளுங்க. அது கூடவே நம்ம பொடிச்சு வச்சுருந்த அந்த பவுடரையும் கலந்துருங்க. கலந்துட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கல்லுப்பு தான் சேர்த்துருக்கிறேன். கல்லுப்பு சேர்க்குறதுனால ஊறுகாய் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சிக்கிடணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம அரைக்கணும். நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அங்கங்கே கொஞ்சம் மாங்காய் தட்டுப்படுங்க. கொரகொரப்பாக இருக்கணும், ரொம்ப அரைச்சிடக்கூடாதுங்க. இந்த அளவுக்கு நம்ம அரைச்சா போதும். இப்போ வாங்க தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு வாணலியில் 100 ml அளவுக்கு சுத்தமான நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது செக்கில் அரைச்ச நல்லெண்ணெய்ங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 மிளகாய் வத்தல் உடச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு 25 போல் சின்ன வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க. இது சேர்க்குறதுனால ரொம்ப மணமாக இருக்கும் ஊறுகாய். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கிடுங்க. பூடு நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணுங்க. அந்த அளவுக்கு நம்ம வதக்கினா தான் பூடினுடைய வாசனை எல்லாமே அந்த நல்லெண்ணெயில் இறங்கி நம்ம மாங்காயை சேர்க்குறப்ப ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும் சாப்பிட்றப்ப. அதனால் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அளவு நமக்கு வதக்கினா போதும். இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊறுகாயை கலந்துடணுங்க இதில். இப்போ இந்த மாதிரி சேர்க்குறதுனால ஊறுகாய் எல்லா இடத்துலையும் அந்த கார எண்ணெய் பரவி ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சேர்த்துட்டு அதை உடனே மிக்ஸ் பண்ணிடுங்க. இல்லாட்டி மசாலா கருகிரும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த விழுது எல்லாத்தையுமே நம்ம இப்போ இந்த வாணலியில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடணுங்க. வதக்கிட்டு நம்ம ஊற்றுன எல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம டைம் கொடுத்து வதக்கணுங்க. ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இப்போ இது கொஞ்சம் நேரத்துலேயே எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துடுங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்குள்ளேயே எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துடும். அவ்வளவுதாங்க, நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரத்துலேயே எண்ணெய் ரிலீஸ் ஆயிரும். இப்போ இந்த மாதிரி நம்ம செய்கிற மாங்காய் ஊறுகாய் பார்த்திங்கன்னா வருஷம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. அதே மாதிரி உடனே நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்திக்கிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டால் போதும். அவ்வளவுதாங்க. இது இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். எப்படி வைக்கணும்னு சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஊறுகாய் இப்படி இந்த மாதிரி அதே வாணலியிலே நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு 50 ml வரைக்கும் சுத்தமான நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது காய்ச்சணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. காய்ச்சினாலும் ஒன்றும் இல்லை, ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் காய்ச்சுறீங்கன்னு. இப்போ இது மேலே எண்ணெயை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க ஊறுகாயோட. நம்ம ஊறுகாய் வச்சுருக்கக்கூடிய கண்டெய்னரில் பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் எண்ணெய் மிதக்கணுங்க. அப்படி மிதக்கிறப்ப ஊறுகாய் எத்தனை வருஷம் ஆனாலும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். அதனால தான் நம்ம கடைசியில் இந்த எண்ணெயை சேர்க்குறது. இப்போ இதை மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு உங்களுக்கு எந்த கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மேலே அப்படியே அந்த எண்ணெய் மிதக்கிற மாதிரி ஊறுகாய் அமிழ்த்து விட்டிங்கன்னா உள்ளேருந்து எண்ணெய் எல்லாமே ரிலீஸ் ஆகி மேலே வந்துடும். அது அப்படியே இருக்கிறப்ப ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், மேலே லேசாக எண்ணெய் மிதக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி இதில் இருக்கணும். உங்களுக்கு இந்த பாட்டிலில் நான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். பாட்டிலில் பாருங்கள், எண்ணெய் மேலே மிதக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணுறப்ப ஊறுகாய் எத்தனை வருஷம் ஆனாலும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணிவிட்டு
உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து என் கூட தப்பாமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்தியன் கிச்சன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஊறுகாய் போட்ட பாத்திரத்தை நம்ம அப்படியே கழுவக்கூடாதுங்க. அதில் கொஞ்சமாக சூடான சாதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் காரமாக இருக்கும், இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கலாம். பாத்திரம் கழுவுறது ஈஸி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.